நல்லா தான் இருக்கு. உனக்கு தான் ஏதோ ப்ராப்ளம். ஏய், எனக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் ரொம்ப தெளிவா தான் இருக்கேன். கபிலா, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுக்குன்னு எல்லாரும் முன்னாடியும் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவியா? அக்கா, இதுக்கெல்லாம் நான் என்னக்கா பண்ண முடியும்? கேக் எடுத்து சாப்பிட்டேன். எனக்கு அது 2 செகண்ட் கூட வாயில வைக்க முடியல. அதான் துப்பிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப என்ன, இந்த கேக்கு நல்லா இல்லன்னு சொன்னதா பிரச்சனையா? சரி விடுங்க, நான் சொல்றேன். இந்த கேக்கு சூப்பரா இருந்துச்சு, போதுமா? சரி, இதெல்லாம் விடுங்க. ஏன்பா சிவா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு உண்மையாவே இன்னைக்குதான் பிறந்த நாளா? இல்ல உன்ன மாதிரி அப்பா அம்மா இல்லாத, அப்பா யாருன்னே தெரியாத, ஆதரவு இல்லாத பசங்க எல்லாம் அவங்களோட உண்மையான பிறந்த நாள் என்னைக்குன்னு தெரியாம ஏதோ ஒரு நாள பிறந்த நாள் நினைச்சு கொண்டாடுவாங்க. அந்த மாதிரியான கேட்டேன். அத்தை, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களுக்கு நல்லதாவே யோசிக்க தோணாதா? பிறந்த நாள் அதுவுமா? இவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா அது? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்களே. இன்னைக்கு முழுக்க இதை இவர் நினைச்சு மனசு எவ்வளவு கஷ்டப்படுவாருன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இத பார், யாருக்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஒன்னும் சொல்லி தர தேவையில்லை. ஆனா இப்ப நீங்க இத பேசுனது ரொம்ப தப்பு சித்தி. நீங்க எதை சொல்லியும் இத சரி கட்ட நினைக்காதீங்க. உங்களுக்கு இவங்களை பிடிக்கலன்னா பேசாதீங்க, ஒதுங்கி அப்படியே போயிடுங்க. அதை விட்டுட்டு ஏன் இப்படி வன்மத்தோட நடந்துக்கிறீங்க? வேணும்னே இத கேட்டா இவ மனசு கஷ்டப்படணும் தெரிஞ்சுதானே நீங்க இப்படி கேட்டீங்க. இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன் சித்தி இப்படி மாறிட்டீங்க நீங்க? அக்கா, என்னக்கா நீ அம்மா சொல்றது நிறுத்துறா. உன்னைய முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி கடவுள் என்னோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டாரு. ஆனா விதி, நாம 2 பேரும் கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கணும் போல. அப்பாவை மன்னிச்சிடு சிவா. நான் இப்படி உண்மையை மறைக்கிறதுக்கு காரணம் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். எங்க நான் உண்மையை சொன்னா உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. நான் உன்கிட்ட பேச முடியலனாலும் கண்ணு முன்னாடி நீ நல்லா இருக்கிறத பார்த்துட்டாவது நான் நிம்மதியா காலத்தை ஓட்டுவேன். நீ பிறந்து கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆச்சு. நான் இப்பதான் நான் உன் பிறந்த நாளுக்கு உன் கூட இருக்கேன். உனக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுதுப்பா. ஆனா என்னால நேரடியா எதுவும் செய்ய முடியாது. அதனாலதான் யாருக்கும் தெரியாம இப்ப வந்திருக்கேன்.
பாத்தியா கபிலா, அந்த சிவா பயல அப்படியே நைஸா அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான்ல. ஏதோ நான் கொஞ்சம் சுதாரிச்சதால அவன் பண்ணின வேலைய கண்டுபிடிச்சிட்டேன். இல்லன்னா உன் அப்பா அவன் எடுத்து கொடுத்த சட்டையை போட்டுட்டுதான் சுத்துவாரு. உன் அப்பாவையும் சாதாரணமா நினைச்சிடாத கபிலா. அவர் மனசுலயும் அவன் தான் மகங்கிற நினைப்பு இருந்துகிட்டே இருக்கு. நான் அவரை மிரட்டி வச்சிருக்கிறதுனாலதான் கொஞ்சமாச்சும் அமைதியா இருக்காரு. இல்லன்னா எப்பவோ எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லி அவன் இந்த குடும்பத்தோட சேர்த்திருப்பாரு. உன் அப்பா சொன்னா இந்திராணி என்ன வேண்டான்னா சொல்ல போறா? ஏற்கனவே அவதானே அதுங்க 2 பேரையும் இந்த வீட்ல கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்கா. இதுல சிவா தான் இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசுன்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அப்புறம் அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நாம மட்டும் தானியா